அது கூட வீடியோ எடுக்கலாம். வணக்கம். நமது பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெறுவதால் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சித்த மருத்துவர் ஐயா ஸ்ரீதர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் அவருடன் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களையும் மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. வரவேற்கிறோம். மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களையும் மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. பாரம்பரிய உணவுகளை பற்றி சிறப்பாக கூறியதற்கு நன்றி ஐயா. நமது பள்ளியின் முதல்வர் அவர்கள் ஐயாவை கௌரவிப்பார்கள். சிஸ்டர்களையும் வரவேற்பார்கள். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நிர்வாக உரிமையாளர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவின் சிறப்புற நடைபெற செய்வது போராடி கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பள்ளி சிறார்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையினை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் இந்த பாரம்பரிய உணவு திருவிழா சிறப்புற நமது தமிழ்நாட்டிலும் மற்ற நாடுகளிலும் அவரவர்களுடைய கலாச்சாரத்தின் முறைப்படி அவரவர்களின் பாரம்பரியத்தின் முறைப்படியும் இந்த உணவு திருவிழா சிறப்புற நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக பள்ளி சிறார்கள் மட்டுமில்லாமல் பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் இதை கவனித்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விழாவாகும். ஏனென்றால் இந்த உணவு திருவிழா நடைபெறுகின்ற அன்று மட்டும் நாம் நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்தி இந்த உணவுகளை தயாரித்து குழந்தைகளிடம் கொடுத்து அனுப்பி அதை பார்வைக்கு வைத்து நல்ல பெயர் வாங்குவதில் மட்டும் இந்த பாரம்பரிய உணவு திருவிழா சிறப்புற நடப்பது அதனுடைய பயன் கிடையாது. இந்த பாரம்பரிய உணவுகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள அனைத்து உணவுகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு வகையில் அது கூழாகவோ திட உணவாகவோ இல்லை சிற்றுண்டியாகவோ நாம் தினமும் இந்த பாரம்பரிய உணவு முறைப்படி செய்ய வேண்டிய உணவு முறைகளை நாம் கவனித்து பள்ளி சிறார்களுக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் நாம் கொடுத்து வந்தோம் என்றால்
அந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று குடல் உபாதைகள் இல்லாமல், வயிற்று உப்பிசம் இல்லாமல், தோல் நோய்கள் மற்றும் மற்ற நோயினுடைய காரணிகள் உடலை தாக்காமல் சிறப்புற நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நம்முடைய பாரம்பரிய உணவுகள் தான் பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்போ எந்த நோய்க்குமே உணவாலேயே நம்ம நோயை முக்காவாசி சரி பண்ணிக்கலாம். அவசர காலங்களில் ஏற்படும் மருந்துகளுக்கு மட்டும்தான், நோய்களுக்கு மட்டும்தான் நம்ம மருத்துவத்தை நாடலாம். மற்றபடி ஒரு வயிறு உப்பிசமா இருந்தா ஒரு ஜீரக தண்ணி குடிங்க, ஒரு இஞ்சி கஷாயம் சாப்பிடுங்க, ஒரு சுக்கு வெல்லம் தட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க வயிறு உப்பிசமா இருந்தா. தோல் நோய்களா இருந்தா நாம் அதுக்குன்னு சில அரிசி வகைகள் இருக்கிறது, அதற்குன்னு சில கஷாய வகைகள் இருக்கிறது, எல்லாமே நம்ம பாரம்பரிய உணவத்தில் இருக்கிறது. அந்த வகைகளான உணவுகளையும் மேல் பூச்சாக வரக்கூடிய உணவுகளையும் நம்ம தாவர வகைகளையும் நாம் மேல் பூச்சாக பயன்படுத்தி தோல் நோய்களை சரி பண்ணலாம். எலும்புகள் வலுவில்லாமல் வளரும் குழந்தைகளுக்கு எலும்பை வலுப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை நாம் தயாரித்து கீரை மற்றும் காய்கறிகள், பழ வகைகளை நிறைய நாம் கொடுத்தோம்னா எலும்பு வளர்ச்சி நன்றாக வளரும். கண் பார்வை தெரிய வேண்டும் என்றால் கீரை வகைகள் மற்றும் கேரட், பப்பாளி போன்ற வகைகளை எல்லாம் உணவு முறைகளிலேயே நாம் நோய்களை விரட்டலாம். உணவு முறைகளாலேயே நோய் இல்லாமல் வாழலாம். உணவு முறைகளாலேயே வரும் நோய்களையும் விரட்டி எடுக்கலாம். அதனால இந்த பாரம்பரிய உணவு திருவிழா என்பது வெறும் ஒரு திருவிழாக மட்டும் அமைந்து விடாமல் பள்ளி குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, நம் ஆசிரியர் பெருமக்களும் அவசியம் இதனுடைய அவசியத்தை உணர்ந்து அதை நாம் தினம் வலியுறுத்தி நம் அன்றாட உணவுகளில் இத்தகைய உணவு வகைகளை நாம் சேர்த்து நீடுவிடி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒவ்வொரு நம்முடைய பாரம்பரிய உணவுகள், சிற்றுண்டி வகைகளை பார்த்தீங்கன்னா இப்போ கமர்கட்டு செய்திருக்காங்க, கடலை கேக் இருக்குது. இது நம்ம ஷோகேஸ்க்கு இந்த டிஸ்பிளேவுக்கு வச்சிருக்கிறதோட, பார்வைக்கு வச்சிருக்கிறதோட விட்டுறக்கூடாது. டெய்லி காலையில குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வகைகள் கொடுத்தனும் போது ஸ்நாக்ஸ் கொடுத்தனும் சொல்லி ஒவ்வொரு பள்ளிகளையும் வலியுறுத்துறாங்க. அந்த சிற்றுண்டி வகைகள்ல இந்த மாதிரி கமர்கட்டு, கடலை மிட்டாய், பழ வகைகளை கட் பண்ணி கொடுக்கறது, தானிய வகைகளை அவிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் அவிச்சு தினம் கொடுத்து அனுப்பீங்க என்றால் சிறுவர்கள் நோயின்றி நீடூடி வாழ்வதற்கு, வரும் நோய்கள் எதிர்ப்பு சக்தி, இப்போ காலங்களில் வைரஸ் தினம் ஒவ்வொரு வைரஸ் பெருகி கொண்டே இருக்கிறது. சிக்கன் குனியா வந்தது, டெங்கு காய்ச்சல் வந்தது, மலேரியா காய்ச்சல் வந்தது, இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் வந்தது, கால்ரா வருது ஒவ்வொரு வருஷமும். அந்த மாதிரி நிறைய நோய்கள் வரும்போது அந்த நோயிலிருந்து நம்ம விரட்டணும்னா நம் உடல் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் இருந்தால்தான் எந்த வகையான வைரஸ் நோய் வந்தாலும் அதை நாம் எதிர்த்து போராட முடியும். அந்த எதிர்ப்பு சக்தி ஆற்றல் இல்லாதவர்கள் தான் படுத்த படுக்கையாக்கி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால் தினம் நமது பள்ளி குழந்தைகளுக்கு ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுக்கும் உடற்பயிற்சி வகைகள், தியான வகைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தை பெற்றோர்கள் அவசியம் இதை உணர்ந்து இந்த வகையான உணவுகளை தான் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த கமர்கட்டுல என்ன இருக்குதுன்னா புரதம் அதிகமா இருக்குது, வெல்லம், தேங்காய் பால் சேர்த்து செய்யறாங்க. புரதம் நிறைய இருக்குது, எறும்பு வளர்ச்சிக்கான கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, அயன் சத்து இருக்குது. இது சாப்பிட்றதுனால சாப்பிட்டுட்டு தினம் ஒரு கமர்கட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். சொத்தைப்பல் உள்ளவங்க மட்டும் டெய்லி அடிக்கடி கமர்கட்டு சாப்பிட்டா 2 தடவை 3 தடவை வாய் கொப்பளிக்க சொல்லணும், 2 வேளையை பிரஷ் பண்ண சொல்லணும். இந்த கமர்கட்டு சாப்பிட்றதுனால செரிக்காத இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும், மலச்சிக்கல் இருக்காது, பசியை நல்லா தூண்டும். அப்போ நம் முன்னோர்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு சிற்றுண்டி வகைகளையும் நமக்கு தேவையான உணவு சத்துகளும் எதிர்ப்பாற்றலும் உடல் உபாதைகளில் இருந்து விடுபடவும் தேவையான அந்த வகையான சரக்குகளை, மூலிகை சரக்குகளை, தானிய சரக்குகளை சேர்த்து நமக்கு சிற்றுண்டிகளாக வழங்கி வருவதால் இந்த சிற்றுண்டிகளை பாரம்பரிய உணவு முறைகளான கமர்கட்டு, இந்த மாதிரி கடலை கேக்கு, இந்த தட்டு வடை, அந்த மாதிரி எள்ளடை, முறுக்கு வகைகள்ல தான் நம்ம பாரம்பரிய உணவுகளை தான் கொடுத்து பழக வேண்டும். அதே மாதிரி தானிய வகைகள் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் மில்லட்ஸ் தான், தானிய வகை சிறுதானியங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு. அதனால் நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு சுண்டலோ, ஒரு கருப்பு கடலையோ, ஒரு கொச்சக்கொட்டையோ, ஒரு பச்சை பட்டாணியோ, ஒரு உளுந்து கஞ்சோ, ஏதாவது ஒரு தானிய வகைகளை தினம் ஒன்று சேர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி கீரை வகைகள், கட்டாய உணவு முறைகளில் சமச்சீரான உணவு என்பது இதுதான்.
தானிய வகைகள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், சாதம் கொஞ்சம், அந்த ரசம் தினம் உணவுல சேர்க்க வைக்கணும். இதெல்லாமே நம்ம பாரம்பரிய உணவுகள்ல வருது. அப்போ நீங்க டிஸ்பிளே வச்சிருக்கிற எல்லா உணவுகளும் பாத்தீங்கன்னா இந்த வெண்ணெய் புட்டு, அரிசி புட்டு, கொழுக்கட்டை, இது எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணமிக்க உணவு வகைகள். இந்த மருத்துவ குணமிக்க உணவு முறைகளை நாம் தினம் பயன்படுத்தி நீடூடி வாழறதுக்கு வழியை நம் முன்னோர்கள் சொல்லி அந்த முன்னோர்கள் சொல்லிய வழியை நம்ம பயன்படுத்தி இதே உணவு முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தை உணர்த்துவதற்காகத்தான் பள்ளியில் இருந்து இந்த மாதிரி உணவு தொழிலாளர்களை நடத்தி இந்த பாரம்பரிய உணவின் அவசியத்தை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அதனால் பொதுமக்களும், ஆசிரியர் பெருமக்களும், பெற்றோர்களும், மாணவ கண்மணிகளும் இதனுடைய அவசியத்தை உணர்ந்து நம் அன்றாட உணவுகளில் இந்த உணவு பழக்க வழக்கத்தை பயன்படுத்தி நீடூடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடலுக்கு தேவையான புரதம், நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இயற்கையான முறையில் வழங்கி அதிகரிக்கின்றன. இவை செரிமானத்தை சீராக்கி சர்க்கரை நோய்கள் வருவாம் இதய நோய்களை கட்டுப்படுத்த உதவுகின்றன. சிறுதானியங்கள் மற்றும் உள்ளூர் உணவுகள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு உணவே மருந்து என மருந்தே உணவு. நன்றி, வணக்கம். தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கமலேஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் பாரம்பரிய உணவு திருவிழாவை பற்றி பேச வந்துள்ளேன். இன்று நம் பாரம்பரிய உணவுகளை போற்றும் வகையில் இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரம்பரிய உணவு திருவிழா என்பது நம் முன்னோர்கள் பாரம்பரிய உணவை மீட்டு இளம் தலைமுறைக்கு அதன் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பது ஒரு உன்னத நிகழ்வாகும். பாரம்பரிய சிறுதானியங்கள் இயற்கை உணவுகள் தேவையான சத்துக்களை தருகின்றன. இப்போ இந்த உலகில் ஜங்க் ஃபுட் என்ற துரித உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நம் பாரம்பரிய உணவு அப்படிப்பட்டவை அல்ல. கம்பு, கூழ், கேழ்வரகு போன்ற பாரம்பரிய உணவுகள் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் சத்துக்களை தருகின்றன. மேலும் பலகாரங்கள், மண்பாத்திர சமையல் போன்றவை உடலுக்கு தேவையான சத்துக்களை தருகின்றன. நன்றி. இனிய வணக்கம். என் பெயர் சந்தனா தேவி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் தலைப்பு பாரம்பரிய உணவு. உணவே மருந்து என்று வாழ்ந்த முன்னோர்கள் பராமரித்த வாழ்ந்த நாம் இன்று மருதாய் உணவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம் பாரம்பரிய உணவை சிறப்பை பற்றி பார்ப்போம். பாரம்பரிய உணவு சிறப்புகளை நமது முன்னோர்கள் உடலை வலுவாக வைத்துக் கொள்ள இயற்கையோடு இணைந்து உணவாய் ஊட்டுகின்றனர். சிறுதானியங்கள் கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, சாமை போன்ற சிறுதானியங்கள் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் சத்துக்களை அதிக அளவில் வருகின்றன. ஆரோக்கியமான சமையல் முறை என்பது அவித்து அல்லது வேக வைத்து சமைத்த உணவில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருபவை ஆகும். உணவு எடுத்துக்கொள்ளும் முறை வாரத்துக்கு ஒரு முறையாவது பாவக்காய், சுண்டைக்காய், வாழைப்பூ போன்ற துவப்பு மற்றும் கசப்பு உடலுக்கு My studying from the standard. I am talking about Indian Traditional Food Day. Indian Traditional Food Day and the authentic the diverse nutrition of will support by the security. It serves as the
by using local crops and animals beats. By celebrating this day, we help compound modern food wastage, the promote food security. Thank you. இது கோதுமை புட்டு சார். வாங்கிக்க. சரி வச்சுக்கோ. கம்பு போட்டு சார். பகலவன்
இருக்குடா, நல்லா இருக்குடா. சார் சொல்லுங்க சார். எள்ளு உருண்டை, கோதுமை புட்டு. மேடம் சொல்லுங்க, எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்களா? குழந்தைங்க எல்லா ஃபுட்டும் நல்லாவே செஞ்சு எடுத்துருவாங்க. நல்லா சூப்பராக நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எப்படி பண்ணியிருக்காங்கப்பா? தேங்க்யூ. ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு? பேசுங்க, ஒப்பீனியன் சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. சொல்லுங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க. பசங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? டீச்சர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? இருந்ததுங்களா? சார் எப்படி சார் இருந்தது? எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருந்தது, சிறப்பாக இருந்தது. எங்கள் ஸ்கூலோட இந்த ஸ்கூல் கொஞ்சம் பெட்டராக நல்லா இருந்தது. வேறு ஏதாவது? இதில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட், மிஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஓப்பன் பண்ணி
இங்கே பாருப்பா, இங்கே பாரு. இது என்னப்பா? ஒரு உண்டை நல்லா சாப்பிடலாம். டெய்லி ஒரு உண்டை சாப்பிடலாம். இன்னைக்கு இருக்கும், ஆனால் கரெக்டாக சாப்பிடணும். பூச்சி மாத்திரை சாப்பிட்டா சரியாக வாரத்துக்கு அடிக்கடி எள்ளு உண்டை சாப்பிடணும். 3 மாதத்துக்கு ஒரு பூச்சி மாத்திரை சாப்பிடணும். என்ன கூடியப்பா? என்ன பூ தானே மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இது என்ன கேழ்வரகு பூ சொல்லு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை ஸ்கூல் போடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? மோர் சேர்த்துருக்காங்க, அருமையாக இருக்குது பாரு. சாப்பிடுங்க எல்லாம். அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒழுங்காக சாப்பிடணும். புரியல? வேணான்னு சொல்லக்கூடாது. காலையில் அருமையாக இருக்கு. என்னப்பா நீ சாப்பிடுவியா? அம்மா கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவியா? சரி, அதை நான் பார்த்துட்டு வந்தேன். இது வந்து கார பணியாரம், புது பணியாரம், இது வந்து இனிப்பு பணியாரம், இது வந்து புட்டு, கேழ்வரகு புட்டு, காராமணி பருப்பு. என்னப்பா போட்டு சொல்லுங்க. கருவாடு போட்டிங்க நல்ல உணவு. சுதாகவும் சாப்பிடலாம். இது காமிட்டு கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். நிறைய
நிறைய டிஷ் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல பொருள் சொல்லி தப்பா நல்லா இருக்குப்பா. இதான் தான் சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள். அந்த காலத்தில் 5 பைசா எங்களுக்கு எண்ணெய் போட்டு கொண்டு கிடைக்கும். ஒரு 5 பைசா வேண்டாம். தேங்காய் பூ போடும்போது உண்மையிலே அது டேஸ்ட் ஆகும். கேழ்வரகுல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அச்சில் வச்சு எடுத்தது, தீனி வச்சு கேழ்வரகு கொழுக்கிட்ட மாதிரி. பெரிய டிஸ்கவுண்ட் போனால் பெரிய பேர் வாங்கி அவ்வளோ டிஸ்க் இருக்கு. இனிப்பா காரப்பழம், இனிப்பா காரப்பழம் நீங்கள் சாப்பிடுவீங்க. கொடுத்தா அமைக்கிறாங்க கொஞ்சம் சாப்பிடுவீங்க. இது என்னப்பா பால்கோட்டம் நிறைய டிஷ் இருக்கு. இது என்னப்பா இட்லி, வெள்ளை இட்லி. காராமணி பருப்பு இது அவிச்சு கொடுத்தா சாப்பிட்டு வீட்டில் அம்மாட்டேங்க சாப்பிடணும். என்ன வேணான்னு சொல்லவே கூடாது. வச்சுக்கிட்டு எது பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடணும். வேறு அதனால் என்ன கிடைக்கும் வச்சுக்கிட்டு நல்லது ரைட்டு. என்ன ஃபஸ்ட்டு வரும் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. அதில் வெல்லம் போடுறாங்க, தேங்காய் பால் போடுறாங்க, ப்ரோட்டீன் ஓகேவா. எல்லாமே பற்றியுமே அதில் கிடைக்கும். இது பாருங்க சூப்பரான ஒரு வேறு க்ளோஸ் பண்ணுவாங்க. தனுஷி அது பச்சை மாவு கழுவி ரைட் ரைட். இது என்னது நட்சத்திரா அது கலைக்கு விடு. என்ன சொல்லுங்க. வீட்டில் நீங்கள் சமைச்சா நீங்கள் சாப்பிடுவீங்க வேணான்னு சொல்லுவீங்க. கட்டாயம் சாப்பிடுவீங்க. பாவக்காய் சாப்பிடுவீங்க. எல்லாரும் சாப்பிட்ற பொருள். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன இது?
பகலும் ஒன்று தூள் உரிச்சிடுவேன். இப்போ நீல பழுவாது. என்ன நிற்கிற? இது யாருது? யாருது இது? ரக்ஷன் பிளேஸ் பையன். அதுக்கெல்லாம் மழுவாங்க. தோல் வச்சு சரி கண்ணு கழிச்சு ஏன்டா உங்களுக்கு சரி அதுக்கு அழுவச்சு நில்லு நில்லு. அவ்வளோதான் மறைச்சிக்கலாம் விடு. அவ்வளோதான் மறைச்சிக்கலாம். இப்போ நீ எதுக்கு சாப்பிட்ற? உங்களுக்கு வச்சுருக்காங்க கண்ணத்தோட நல்லா கண்ணத்தோட அழுத்தோட சரி வர இல்லை அழுப்பு ஃபோட்டோ எடுக்காங்க வீடியோ எடுக்க முடியாது. சாருங்களா ஏன் எழுந்து படிக்கணும் அமைதியாக இருக்கும் சரியா? அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இது பேர் என்னப்பா? இது இல்லை நல்லா படி. மரவள்ளிக்கிழங்கு இது முருங்கைக்கீரை. இது என்னப்பா? இது என்னப்பா? உளுந்தங்களி. உளுந்தக்களி. அதுதான் பெஸ்ட்டு. உளுந்தக்களி தான் உளுந்தக்களி எப்படியாப்பட்ட உளுந்துக்கும் நல்லது. இடுப்பு எலும்பு வலி எல்லாத்துக்கும் நல்லது. இது பேர் என்னப்பா? என்ன பார்த்து சொல்லுங்க. இது பேர் இது பேர் நீங்க என்ன வச்சுருக்கீங்க? வெரி குட். நீங்க என்ன வச்சுருக்கீங்க? இது என்னப்பா? இது சொல்றா இது என்னப்பா? இது தண்ணியா இருக்குது. என்ன இது என்னப்பா? மூடி வச்சிருக்கேன். எடுத்து வெளில வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ணு. புரியுதா? சூடாக பண்ணியிருக்காங்க. பால் ஊற்றிருக்காங்க. கேழ்வரகு சேமியா பாயாசம். ஓகேவா? இது என்ன மேடம்? இது பேர் என்ன? இது ஸ்பெஷல்மா. இது தினை மாவு. ஏன் நீங்கள் டிஸ்பிளே எழுதி வைக்கல? அதை எழுதி வச்சிருக்கலாமே தினை மாவு அடைய. இது என்னது? இது என்ன களி? இது என்னப்பா? இது தயிர் வடை. எல்லா டிஷ்ஷுமே அருமையாக சார் இங்கே என்னப்பா? இது ஆப்பம். ஆப்பம் தேங்காய் பால். இது என்னப்பா? இது ஐஸ் பிரியாணி. பழைய சாதம். ஐஸ் பிரியாணி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லிக்கிறத அப்படி சொல்லக்கூடாது. இது என்ன பண்ணணும்? பழைய சாதமும் வெங்காயம் எல்லாம் அப்படிதான் சொல்லணும். சின்ன வெங்காயம். பழைய சாதம் சின்ன வெங்காயம். இது என்னப்பா? இது நீ ஐஸ் பிரியாணி தான் இல்லையா? பழைய சாதமும் சின்ன வெங்காயம். இது என்ன இட்லி? இது